ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம வந்தேன். பட் படம் பார்த்து முடிக்கும் போது செம்ம படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் வந்து ஒரு டைம்லைன் பேஸ்டான ஒரு படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 2022ல ஒரு பிளாட்ல வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அதே பிளாட்ல 2012ல வேற ஒரு கப்பல் இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு டைம் லைன் வந்து கொலையிடாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் படம் வந்து ஒரு ஹாரர் மாதிரி போகுது. ஸோ இவங்க வந்து லைட் ஆன் பண்றாங்க, ஃபேன் ஆன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு லைட் ஃபேன் ஆனோ இவங்க இது பேய் நினைக்கிறாங்க. அவங்க ஆன் பண்ணா இவங்க அதை பேய் நினைக்கிறாங்க. எப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து டைரக்டர் வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிவீல் பண்றாரோ அதுக்கப்புறம் படம் வந்து வேற ரேஞ்சில் சூடு பிடிக்குது. உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கணும்னு எதிர்பார்த்து வரல. ஆனா எதிர்பார்த்து உள்ள நுழைஞ்சோடனே நான் நினைச்சேன்னா ஹாரர் மூவி மாதிரி இருக்கேடா, யூஸ்வல் ஹாரர் மூவியை தான் கொடுக்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா டோட்டல் வேற மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா வெளில வந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கீங்க. அப்படின்னா நார்மல் இது வந்து ஒரு டைம் டிராவல் மூவி தான். ஆனா நார்மலான டைம் டிராவலா இருக்காது, இது வேற மாதிரி இருக்கும். இந்த டைம் டிராவல நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயசு பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த டைம் டிராவல ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே வேற லெவல்ல இருந்தது. ஹவுஸ்மேட் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது படம். டிஃப்ரெண்டா இருந்தது கதை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது ஒரு ஹாரர் மூவி ஃபீல் தான் இருந்தது. அந்த ஹாரர் மூவில எப்படிலாம் வருமோ அந்த மாதிரி தான் இருந்தது. போக பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட்டுக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி கதை ஒன்று இருந்தது. ஓவரால் நல்லா தான் இருந்தது. எல்லா ஆக்டிங்கும் ஓகேவா தான் இருந்தது. நாங்க சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் ஃபேன் தான், நான் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு சொல்லவே தேவையில்ல ப்ரோ, அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாருமே நல்லா இருக்கு. மியூசிக் ஓகே தான். எஸ்கே லிரிக்ஷன் பண்ணியிருக்காரு போல. சூப்பரா இருந்தது படம். எல்லாருமே பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா படம் பார்க்கலாம். கதை நல்லா படம் சூப்பரா வந்திருக்குங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதான் ஒரு வெறும் ஒரு ஹாரர் காமெடிங்கிற ஜானருக்குள்ள வந்து இது அடங்காது. இது ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டசி காமெடி, ஒரு ஜாலியான படம். பிளஸ் எமோஷன்ஸ் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற த்ரில்லிங் மொமெண்ட் எல்லாமே இருக்கு படத்துல. என் கேரக்டர் வந்து அது ஒரு படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜானரா ஷிஃப்டே ஒன்று இருக்கு படத்துல. அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கேரக்டரா எனக்கு இது பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பேசிக் அதோட அடுத்த செகண்ட் ஹாஃப்ல நடக்க போற சில டீடைல்ஸ் ஒரு இது கூட ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். ஸோ பார்த்தோம், படம் சூப்பரா இருந்தது. ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஹாரர் நினைச்சு மட்டும் போறோம். ஹாரர்ல யூஸ்வலாவே காமெடிஸ் இருக்கும். பட் இதுல ஹாரரும் இருக்கு, ஃபேண்டசியும் இருக்கு, ஃபன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் தாண்டி ஃபேமிலியில எமோஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகும்போது அங்க நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி படம் வந்து நம்ம சும்மா சாதாரண நினைச்சு தான் வந்தோம். வந்ததுமா ஒரு எதிர்பார்த்தாலும் தான் வந்தோம். ஆனால் வந்து பிகினிங் டு எண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வந்து ஏதோ நார்மலாக ஒரு லவ் ட்ராமா அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோம்னா படம் வந்து ஒரு மாதிரி த்ரில்லா ஹாரரா அப்படியே ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் அப்படி போயிட்டு கடைசியில் சயின்டிஃபிக்காக ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கும் ரைட்டிங். ரொம்ப எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பிரில்லியன்ட் ரைட்டிங். அதே மாதிரி எல்லாரோட கேஸ்ட் வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தோம், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது படம். நான் ஃபேமிலி சப்ஜெக்டா இருந்தது, ஹானரும் இருந்தது, சஸ்பென்ஸ் த்ரில்லிங்காகவும் இருந்தது படம். ரொம்ப ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாரும் நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய சின்ன சின்ன ட்விஸ்டும் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரிய. அவரு உண்மையிலே அவரோட ரியாக்ஷன்ஸ் தான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு காமெடியா இருக்கட்டும், சீரியஸா இருக்கட்டும், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க. அந்த காமெடியா ரினியூவல் பண்ண விரும்பல. உண்மையிலே அந்த காமெடி தான் பயங்கரமா இருந்தது. செம்ம விழுந்து சிரிச்சனால அந்த பாட்டுக்கும் சுச்சுவேஷனுக்கும் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா செம்ம சிரிப்பு வரும். நிறைய இடத்துல நீங்க சிரிப்பீங்க, ஒரு சில இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டுமே உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஹீரோனை தாண்டி இந்த படத்தோட எடிட்ல பேசணும். ஏன்னா பயங்கர ஒரு வைபா வந்து இவங்க பேசலாம் இப்பெல்லாம் காட்டினா எப்பெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸோட அழகா பண்ணியிருந்தாங்க. உண்மையில அவங்களோட ஆக்டிங் செம்மையா இருந்தது. ஹீரோட ஆக்டிங் செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஒரு சில இடத்துல எல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம், அதை விட்டு கொடுக்கவும் முடியாது, அதை ஏத்துக்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்ல, அதெல்லாம் செம்மையா இருந்தது. கிளைமேக்ஸ் செம்ம ஃபுல். எப்பயுமே படம் வந்து காமெடியா செம சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து டைரக்டர் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். ஒரே ஜானர்ல ஸ்டிக் ஆன் பண்ணாம
இதனால என்ன பிரச்சனைகள் வருது, வேற என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுங்கிறத செம்ம சூப்பரா அவர் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு அதுல வந்து ப்ராப்ளம்ஸ், சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கலந்து வச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா சென்டிமெண்டலா படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்குது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. கம்மியா இருந்தாலும் எங்கேயுமே வந்து விசிட் தட்டல. அதே மாதிரி டிஐ மியூசிக் எல்லாமே வந்து படத்துல நல்லா இருக்கு. ஹீரோ வந்து ஒரு நோன் ஃபேஸ், ஐ மீன் நியூ ஃபேஸ். அதை வந்து காம்பன்சேட் பண்ற அளவுக்கு காளி வெங்கட்டும் இன்னொரு நோன் ஃபேஸ் சேர்ந்து பண்ணிருக்காங்க. காளி வெங்கட்டோட ஆக்டிங் வேற ரேஞ்சில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நியூ ஃபேஸ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்காம காளி வெங்கட்டே அந்த படத்தை வந்து செம்மையா தூக்கிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாமே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமாவோ ரொம்ப காமெடியாவோ நம்மள வீட்டுல இருக்கிறவங்கள பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுற ஒரு ஃபீல் வந்து படம் ஃபுல்லாவே கொடுக்குறாங்க. அதுல ஒரு அவுட் ஆஃப் த எர்த் ஒரு எலிமெண்ட் வச்சு அது எப்படி நம்ம வந்து அது ஒரு யதார்த்தத்துக்கு எப்படி கொண்டு வராங்கன்றதுதான் ஒரு சேலஞ்சே இருக்கு படத்துல. சரி, எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க. நான் காளியண்ணன் கூட எனக்கு சீன்ஸ் கிடையாது, தர்ஷன் அண்ட் இவங்க கூட தான் எனக்கு சீன்ஸ், தீனா கூட தான். ஸோ எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வச்ச சீன்ஸா இருக்கட்டும், அவங்க கூட நான் கதைக்காக பண்ண சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே புரிஞ்சு பண்ணோம். எல்லாமே இதுக்காக தான் இதை பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப அழகா விளக்கி பண்ணாங்க. ஸோ எங்களுக்குள்ளேயே ஒரு ஜாலியான ஒரு அதான் சொல்றேன் இல்லையா, இது வெறும் ஒரு படத்துல வந்து நடிச்சுட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, ஒரு படத்தோட பார்ட்டா இருக்குங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. அவர் அந்த ஹீரோ வந்து அவருக்கு நல்ல ஃபியூச்சர், நல்ல ஆள் பர்சனல். அதாவது எந்த ஏஜ்ல பார்த்தோம்னா அப்போ மைக் மோகன் அந்த மாதிரி அந்த பையனோட சிறப்பு பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதே மாதிரி காளி வெங்கட் சாரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் மனுஷன் வந்து எல்லா வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பெரிய பெடல் எடுக்கிறாரு. எல்லா படங்களும் அவருடைய கிராஃப்ட் வந்து ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த பையன் ஒரு சின்ன பையன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், சொல்ல தேவையில்ல, ரொம்ப நல்லா இருக்கு படம். வந்து பிகினிங் டு எண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீட் எட்ஜில் உட்கார்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்து என்னன்றது ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. மியூசிக் சொல்லி ஆகணும், நான் நினைச்சேன் நீங்க கேட்டீங்க, அவசியம் சொல்லி. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு, சாங் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு சரியா பேர் தெரியல, ஆனா மியூசிக் உண்மையிலே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அது சொல்லுங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபம் அவரோட படங்கள் வந்து நான் கிடாலேன்னு பார்த்துட்டு வர்றேன். சமீபத்தில் மெட்ராஸ் மேட்டு மனுஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குணச்சித்திர கேரக்டர் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டானது எல்லாமே அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்றாரு. நீங்களாம் வந்து எல்லா ஒரு மினிமம் பட்ஜெட் படத்துக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நல்ல இதுல அவரோட பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூத் ஏஜ் ஃபேமிலி மாதிரி வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஏஜ் மாதிரி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல வராரு. அவரோட பெர்ஃபார்ம் நல்லா ஸ்கோர் பண்றாரு, நல்லா இருக்கு படம். மொத்தத்தில் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, தர்ஷன் தான் ஹீரோ. தர்ஷனும் ஹர்ஷா பைஜும் தான், அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஆத்தா இருக்காங்க அந்த ரோலுக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் போட்டிருந்தா சூட்டா இருக்குமான்னு தெரியல, பட் இவங்க வந்து பயங்கரமா பெர்ஃபெக்டா பொருந்திருக்காங்க. காளி வெங்கட்னால இதுல பயங்கரமா ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட தாங்கிறது முதல்ல இருந்து அவரு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் காட்டிருக்காரு. ஒரு மாதிரி ரெண்டு வேரியேஷன் காட்ட வேண்டிய ஒரு இது இருக்கும். நல்லா மறந்து போயிட்டேன் பார்த்துட்டு, அந்த அளவுக்கு வேரியேஷன் கொடுத்துருக்காரு. ஃபன்லயும் ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காரு, எமோஷன்ஸ்லயே ஸ்கோர் பண்ணிருக்காரு, நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து ஆக்சுவலி ஹாரர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம்ல, அந்த இடத்துல ஹாரர் ஃபீல் கொடுக்குற மாதிரி மியூசிக் கொடுத்து எக்ஸைட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது அந்த இடத்துல ஃபேண்டசியா மாறும்போதும் சரி, எமோஷன் பார்ட்ல போகும்போதும் சரி, அது ரெண்டுத்துக்கும் ஆப்டா கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மியூசிக்குமே. ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து வெறும் ஹாரர் மட்டும் இல்லாம ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ஒர்க் அவுட்டா ஆயிருக்கு. அந்த லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எழுந்து போகவே முடியாது, அவங்களால திரும்ப ஓட முடியாது, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.